வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா காந்தி சதுக்கத்தில் காங்கிரசார் மறியல். சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பால் மக்கள் அச்சம். துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் வேட்புமனு. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்தனர். இனி விரிவான செய்திகள். புதுவையில் முதல்வர் ரங்கசாமியை கண்டித்து இந்திரா காந்தி சதுக்கத்தில் காங்கிரசார் மறியலில் ஈடுபட்டதுடன் ரங்கசாமி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இதனையொட்டி அங்கு வந்த முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து விட்டு வந்தபோது அங்கு திரண்டிருந்த காங்கிரசார் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் கட்சி கொடியுடன் முதல்வர் ரங்கசாமிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னர் காங்கிரசார் மாலை அணிவிக்க சென்ற பிறகே போக்குவரத்து சீரானது. இதன் பின்னர் காங்கிரசார் பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தில் புதுவையை காப்பாற்ற சபதம் ஏற்போம் என்ற துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். மறியல் நடத்தியது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கொலை செய்தவங்களை இதுவரையும் கண்டுபிடிக்கல, கைது செய்யல. அதுவும் முதல்வர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நடந்த கொலைக்கு இதுவரையும் எந்த விதமான கைதியும் நடக்கல. என்ன காரணம்? அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம எதிர்ப்பு வாரம் கொண்டாடுறோம். என்ன எதிர்ப்பு? பயங்கரவாத எதிர்ப்பு வாரத்தை கொண்டாடுறோம். இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு கைதி கூட பண்ணாம இங்க எப்படி மாலை போடுறது? ரவுடியுடைய கூடாரம். யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் இங்க அம்மாவுக்கு மாலை போடுறதுன்னா எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? எந்த விதத்துல சரியா இருக்கும்? இன்னைக்கு வன்முறை எதிர்ப்புனால இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு கல்யாண சுந்தரம் மாலை போட்டிருக்காரு. அவர் அமைச்சரா இல்லையா? கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா? அதுக்கு நீதி என்ன? அவரை நீதிமன்றத்தில் காணான்றாங்க சபாநாயகர். இங்க எப்படி வராரு? அவர் காணமா இல்லையா, இருக்காரா இல்லையா? அதாவது சொல்லணும் இல்ல. ஏன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன்றாரு? தைரியமா இருந்தா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது தானே, காவல்துறைக்கு போக வேண்டியது தானே, அங்க போய் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டியது தானே. இன்னைக்கு ஏன் மறைஞ்சிக்கினே இன்னைக்கு மட்டும் ஏன் மாலை போடுறாரு? இங்க வர வேண்டிய காரணம் என்ன? ஏன் வராரு அவரு? இதுதான் எங்களுடைய எதிர்ப்பு காரணம். நாங்கள் அமைதியாக மாலை போடணும் தான் வந்தோம். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்த உடனே அவங்கெல்லாம் வரும்போது எங்களுக்கு கோபம் தாங்கலை. கொலைக்கு சாட்சியாக இருக்கிறவங்க இன்னைக்கு மாலை போடுறாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? கொலைகார கூட்டம். நான் ஒன்று கேட்குறேன். ஒரு தெருவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தால் கூட இறங்கி ஓடி பார்ப்போம். நம்ம யாராக இருந்தால் கூட, மூஞ்சி தெரியாத ஆளாக இருந்தால் கூட பார்ப்போம். ஏன் இவங்க 2 பேரும் அவங்கள போய் பார்க்கல? புதுசாக வந்தவராகட்டும் பழையவராகட்டும் இறங்கி அந்த கொலை நடக்குது, அதை தடுத்துருக்கலாமே. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடக்குது, ஏன் தடுக்கல? 2வது கொலை நடந்தது, அவன் ஓடிட்டான், அடிபட்டு கிடக்குறானே, அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப கிட்ட ஆஸ்பத்திரிக்கு அதை ஏற்றி அனுப்பலாமே. என் கட்சிக்காரனாவன் உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் கட்சிக்காரனுங்க உங்களுக்கு வலிச்சவனுங்க நீ காப்பாற்றலைன்னா ஊருக்கு வலிச்சவனை எப்படி காப்பாற்றுவீங்க? இதெல்லாம் தான் எங்களுக்கு கோவம். இந்த காரணமே என்னன்னா அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நடக்குது, கொலை நடக்குது. கொலையை இவங்களே பார்க்குறாங்க, இவங்களே பார்த்துட்டு அது தடுக்கலை. தடுக்காதது இல்லாமல் அடிபட்டவனை ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு கூட முயற்சி எடுத்துக்கல. யாருமே அந்த இடத்துக்கு பார்க்கல.
இது எப்படி நியாயமா இருக்கும்? அவரே உள்துறை அமைச்சர், அவரே சுகாதார, அதனால எப்படி காவல்துறை சரியா இருக்கும்? இன்னைக்கு வந்து நாங்க மறியல் பண்ண எங்களை கைது செய்யணும்ன்றாங்க. என்ன நியாயம் கேட்டா கைதி தான் விடையா? இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த போராட்டத்துக்கு காரணமே இதுதான். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கி இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென் தமிழகம் வரை பரவி உள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கடந்த சில தினங்களாக புதுவையில் பெய்து வரும் மழையினால் நகர பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை பெய்யும் என வானிலை விடுத்துள்ள எச்சரிக்கையால் புதுவை ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதி மக்கள் நிம்மதி இழந்துள்ளனர். ஏற்கனவே பெய்த மழைநீர் வடிந்து நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்ற அறிவிப்பால் இப்பகுதியை சேர்ந்த மக்கள் நிலை குலைந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை போக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் தெரிவித்தனர். புதுவை சட்டசபையில் வருகிற 2ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் துணை சபாநாயகராக செல்வம் போட்டியிடுவதால் அவருக்கு ஆதரவான மனுவினை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்துள்ளனர். புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக கல்யாண சுந்தரம், சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் பதவியேற்றனர். இதன் பின்னர் சபாநாயகராக சபாபதி பொறுப்பேற்க என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலருக்கு வாரிய தலைவர் பதவிகள் வழங்கப்பட்டன. இதுபோன்ற சூழலில் துணை சபாநாயகருக்கான தேர்தல் வருகிற 2ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை சட்டசபை செயலர் சிவபிரகாசம் வெளியிட்டுள்ளார். இதனையொட்டி துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் போட்டியிடுவதால் அவருக்கு ஆதரவான மனுவினை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திங்கட்கிழமை முன்மொழிந்துள்ளனர். இதனால் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த செல்வம் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது. அதே நாளில் இந்திரா நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ்செல்வனுக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். 2ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற வேண்டும் என்று பேரவைத் தலைவர் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு தனித்தனியாக அனுப்பப்பட்டது. மனு பெறுவதற்கு 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி 12 மணி வரை கால நிர்ணயம் செய்யப்பட்டது. இன்று 4 நியமன படிவங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 4 நியமன படிவங்களுமே திரு டிபிஆர் செல்வம் அவர்களே நியமனம் செய்து தாக்கல் செய்யப்பட்டவை. முதல் நியமன படிவத்தை திரு ரங்கசாமி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். திரு மு வைத்தியநாதன் பார்லிமெண்டரி செக்ரட்டரி அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். 2வது நியமன படிவத்தை திரு தியாகராஜன் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை அசோக் ஆனந்த் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். தியாகராஜனுடைய நியமன படிவத்தை கார்த்திகேயன் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். 3வது நியமன படிவத்தை திரு PML கல்யாண சுந்தரம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை திரு அசோக் ஆனந்த் உறுப்பினர் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். 4வது நியமன படிவத்தை திரு NG பன்னீர்செல்வம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து திரு நேரு என்கிற குப்புசாமி கவர்மெண்ட் விப் அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். நாளை 12 மணி வரை நியமன படிவத்தை தாக்கல் செய்யலாம். போட்டி இருந்தால் 2ஆம் தேதி பேரவையில் தேர்தல் நடைபெறும். போட்டி இல்லாத பட்சத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவையில் இவர் முறையாக நியமனம் செய்யப்பட்டார் என்பதை அறிவிப்பார். உலக ஆத்மாக்கள் தினம் புதன்கிழமை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுவையில் கல்லறை சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளன. உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் ஆல் சோல்ஸ் டே எனப்படும் ஆத்மாக்கள் தினம்
தமிழகம் மற்றும் புதுவையில் கல்லறை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உயிரிழந்த முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் நினைவாக நடைபெறும் சிறப்பு பூசைக்கு பின்னர் கல்லறைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை நடைபெறுவதுண்டு. இந்த கல்லறை திருவிழா புதன்கிழமையன்று நடைபெற இருப்பதால் உப்பளம், முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், வில்லியனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கல்லறைகளை சீரமைத்து புதுப்பிக்கும் பணியில் கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கல்லறைகளில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்துவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்க உள்ளனர். கல்லறை திருவிழாவினை முன்னிட்டு புதுவையில் உள்ள கிறிஸ்துவ பள்ளிகளுக்கு புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் முதல்வரின் வீட்டுக்கே காரில் சென்ற என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பதட்டம் நீடிப்பதால் அதிரடி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை முத்திரையர் பாளையம் அணைக்கரை வீதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் என்ஆர் பாசறை தலைவரான வேலாயுதம் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த மாதம் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்ததுடன் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். ஆனால் வேலாயுதம் தரப்பினரை ஆறுமுகம் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதை அறிந்த எதிர்த்தரப்பினர் சனிக்கிழமையன்று முதல்வர் ரங்கசாமி வீட்டிற்கு சென்றுவிட்டு வெளியே வந்த ஆறுமுகத்தை ஆம்னி வேனில் வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தனிப்படை அமைத்து வேலாயுதம் தரப்பினரை தேடி வருகின்றனர். முதல்வர் வீட்டருகே நடைபெற்ற கொலை சம்பவத்தினால் புதுவை அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது. ஏற்கனவே மாநிலத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பீதியில் இருந்து வந்த மக்கள் தற்போது முதல்வரின் வீட்டருகே அவரது ஆதரவாளர்களுக்குள் நடைபெற்ற விரோதம் காரணமாக கொலை செய்திருப்பது மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மகளிர் ஆணைய ஊழியர்கள் வேலை நிறுத்தம். 8 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என தலைவி கமலினி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. தொடர் கொலை கொள்ளைகளால் மக்கள் கடும் பீதி. மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி முன்னாள் அமைச்சர் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Into the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ்
பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக் டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV-உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. கனவுகள் தங்க கனவுகள் கனவுகள் மங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற காராமணிக்குப்பம் அணிக்கு வெற்றி கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. புதுவை கோரிமேடு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஜிமென்ஸ் டிராபி கால்பந்து போட்டிகள் கோரிமேடு காவலர் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கியது. சீனியர் எஸ்பிக்கள் சந்திரன், அண்டோ அல்போன்ஸ், கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் ஆகியோர்
விளையாட்டு வீரர்களுடன் கைகுலுக்கி போட்டியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் புதுவையை சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்க போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் காராமணிக்குப்பம் கிட்டு கிக்கர்ஸ் அணியும் காரைக்கால் அணியும் மோதின. இதில் காராமணிக்குப்பம் அணி 4-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த், கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்கத்தொகை மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினர். புதுவையில் மருத்துவக் கல்லூரி மாணவர் ஓட்டி சென்ற பைக் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சென்னை காரினை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கனகசெட்டிக்குளம் கலாம் வீதியை சேர்ந்த பொழிலன் என்பவர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை இவர் தனது புதிய பைக்கில் பஸ் நிலையத்தில் இருந்து அண்ணா சாலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சென்னை பதிவெண் கொண்ட சுமோ கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதனால் பதட்டமடைந்த காரின் ஓட்டுநர் அண்ணா சாலையில் காரை நிறுத்திவிட்டு தப்பியோடிவிட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து போலீசார் காரை கைப்பற்றி விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் சம்பளம் வழங்க வலியுறுத்தி மகளிர் ஆணைய ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் மகளிர் ஆணையத்தில் 37 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து திங்கட்கிழமையன்று ஊழியர்கள் அனைவரும் உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து ஊழியர்கள் கூறுகையில், மகளிர் ஆணைய ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட துறை சார்பில் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் அதனை மகளிர் ஆணைய தலைவி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக செலவழித்து விட்டதாகவும் இதனால் சம்பளம் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். தங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். புதுவையில் கொலை கொள்ளை சம்பவங்கள் தினம்தோறும் அரங்கேறுவதாக முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாள்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதால் மக்கள் கடும் பீதி அடைந்துள்ளதாகவும் முதல்வரின் வீட்டு அருகே கொலை சம்பவம் நடந்திருப்பது வேதனைக்குரியது என்றார். வில்லியனூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தை போலி பத்திரம் தயாரித்து அபகரிக்கும் நிலை உள்ளதென்ற நமச்சிவாயம், இது குறித்து முன்னாள் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புகார் தெரிவித்த போதிலும் இந்த அரசால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சம்பந்தப்பட்ட இடத்தை கையகப்படுத்தி மகளிர் கல்லூரி கட்ட ஏற்பாடு செய்ய வேண்டுமென யோசனை தெரிவித்தார். புதுவை அரசு துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று முதல்வர் அறிவித்த போதிலும் அவை நிறைவேற்றப்படவில்லை என்ற அவர், தொடர் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் மழையால் பாதித்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றார். புதுவையில் நடைபெற்ற பைரவி இசை நிகழ்ச்சியில் அங்கத்தினர்கள் பங்கேற்று உற்சாகம் அடைந்தனர். புதுவை பைரவி கர்நாடக சங்கீத மையம் சார்பில் இசை நிகழ்ச்சி சொசைட்டி புரோகிரஸ்தி பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஸ்ருதி சாகரின் புல்லாங்குழலுக்கு ஆனந்த கிருஷ்ணன் வயலின், பரத்வாஜ் மிருதங்கம், ஹரிஹர சுப்பிரமணியன் கடமும் என பக்கவாத்தியம் வாசித்தனர். இதில் திரளான அங்கத்தினர்கள் பங்கேற்று இசை நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் ரசித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பைரவி கர்நாடக சங்கீத மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
Rebirth LED TV. Ravia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் காலவெலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் குக்கர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் வடமேற்கு திசையில் இருந்து 27 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா காந்தி சதுக்கத்தில் காங்கிரசார் மறியல். சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பால் மக்கள் அச்சம். துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் வேட்புமனு. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.